பாஜக மக்களவைத் தேர்தலில் 300 பிடிக்கும் என அமெரிக்க நிபுணர் கூறுவது ஏன்? கடைசி நேர திருப்பமா அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சி தகவல் மாதிரி நேற்று வந்திருக்கு. அதை வச்சுதான் இவர் அமித்ஷா 310 அப்படின்னு சொன்னாரோ? அமித்ஷா சொன்னதை அமெரிக்க நிபுணர் சொன்னாரா, அமெரிக்க நிபுணர் சொன்னதை வைத்து அமித்ஷா சொன்னாரா? ரெண்டும் ஆனாவில் ஆரம்பிக்கிறதா? அவர்கள் ஆதரவாக இருக்கும் கார்பரேட்டுகளும் என்ன ஆனாவில் ஆதரிக்கிறதா ஆரம்பிப்பவர்களா ரெண்டு பேரும் என்பது பற்றி நல்ல விவாதம். 2024 மக்களவைத் தேர்தலில் 6வது கட்டம் வந்தாச்சு. நாளைக்கு தேர்தல். ஆமா, 25 6வது கட்டத்தில். ஆமா, அப்ப 7வது கட்டம் ஜூன் 1ஆம் தேதி வருது. அது இன்னமும் சொல்ல போனால் என்ன, இந்த 6வது கட்டம் நாளை 6வது கட்ட தேர்தல். 58 நாடாளுமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் ஓய்ந்தது. மேனகா காந்தி, தொழிலதிபர் நவீன் ஜிண்டால் களம் காண்கிறார்கள் சொல்லி இன்னைக்கு பக்கத்திலேயே தினத்தந்தி. 6வது இதுல 58 மக்களவை தேர்தலும் 42 சட்டப்பேரவையும் நடக்குது. ஏன்னா ஒரிசால இதுல 6, அதுல 42, ரெண்டுமே சைமல்டேனியஸா. உத்தரப்பிரதேசத்துல 14 தொகுதியில நாளைக்கு நடக்குது. ஹரியானாவும் டெல்லியும் முழுமையா நடக்குது. இருக்கிறது ஹரியானாவில் உள்ள 10, டெல்லியில 7மே. சரி, பீகார்ல ஒரு 8 தொகுதியில நாளைக்கு நடக்குது. பீகார்லயும் வெஸ்ட் பெங்காலையும் 8 தொகுதி. சரி, ஒடிசால அது மாதிரி 6 மக்களவை தொகுதியில, ஜார்க்கண்ட்ல ஒரு 4, ஜம்மு காஷ்மீர் 1 நடக்கு. இப்படி சூழல்ல என்ன எப்படி இருக்குன்னு கேட்டாலே 2 பேரும் நம்பரு, ஒவ்வொருத்தரும் அந்த 272 நம்பரை வந்துருவாங்களா, இல்ல நாங்க 370 வர போறோம், 300க்கு மேல வர போறோம்ட்டு பாஜக பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை இல்லை, ஒரு குண்டை தூக்கி போடுச்சு, நாங்க 300 அப்படின்ட்டாங்க. அவங்க சொன்னாலும் என்ன ஆய்வு பண்ணுகிறோம்னு சொல்றவங்கலாம் 2 பேரும் 272க்கு வர மாட்டாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரம் இது. இப்படிப்பட்ட நேரத்தில் இன் ஜார்க்கண்ட் இந்தியா என்டிஏ ஆர் லாக்டு இன் எ ஃபைட் ஃபார் 4 ஹை ப்ரொஃபைல் சீட்ஸ் இன் என்ன ஃபேஸ் 6 அப்படின்னு நாளையே என்ன ஒரு 4 இடத்துல இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்குமாங்கிற மோதல் நெருக்கி இருக்குதான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில். சரி, ஸோ இப்போ இந்த நம்பர் என்பது ஒரு பெரிய விஷயமா மாறுது. இந்த நேரத்தில் தான் பிரசாந்த் கிஷோர் என்ற தேர்தல் வியூக அமைப்பாளர் எல்லாரும் சொல்றாங்களே, ப்ரமோட் பண்றாங்களே, அவர் உண்மையைத்தான் சொன்னாரான்னு நமக்கு தெரியாது. அவர் என்ன சொல்றாருன்னா 370 நம்ம பிஜேபி ஜெயிப்போம்னு பிஜேபி சொல்லிக்கிறாங்களே, 70 400 கூட்டணி 400ன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கு டால் கிளைம்ட்டாரு. அதெல்லாம் ரொம்ப ஓவரா பேசுறாங்க, அதெல்லாம் வராது. ஆனா அதே நேரத்துல 270க்கு குறையாதுங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். பெரும்பான்மை என்பதை எட்டாமல் விடாது. அதனால ஒரு 300க்கு மேல ஒரு 330 303 போன முறை வாங்கினாங்களா 2019ல 10-20 கூட வாங்குவாங்கன்னு சொல்லிட்டாரு பிரசாந்த் கிஷோர். இப்படியாக என்ன அவர் சொல்லும் இதே நேரத்தில் தான் அவர் 2014ஆம் ஆண்டு 282 வாங்கின பாஜக ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணி 336 வாங்கின பொழுதும் 2019ல 303 அவங்க 350க்கு மேல வாங்கின போதும் என்ன இப்போது கண்டிப்பாக 320 வரை வந்துங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் பண்றவங்க சொல்ல, 400 எட்டுவோம்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத 370 என்று அவங்க சொல்ல என்ற விஷயம் வந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த அமெரிக்க நிபுணர் என்று அரசியல் நிபுணர் இயான் ஆர்த்தர் பிரம்மா அப்படின்னு ஒருத்தர் ஒரு பேரு, மக்களவை தேர்தலில் பாஜக 305 இடங்களில் வெற்றி பெறுவது உறுதி என்ன அமெரிக்க நிபுணர் கணிப்பு என்பதாக அது எடுக்க போடப்பட்டிருக்கு. ரிஸ்க் அண்ட் ரிசர்ச் கன்சல்டன்சி யுரேஷியா, அமெரிக்க நிபுணர். ஆனா யூரோப்பை பத்தியும் ஆசியாவை பத்தியும் அரசியல் கணிப்பெல்லாம் சொல்லுவாராம். அதாவது யுரேஷியா என்பது ஐரோப்பாவும் ஆசியாவும் சேர்ந்த கண்டங்களை 2 கண்டம் சேர்த்து சொல்றாங்க. அதுல உள்ளவர் அது அவர் என்ன சொல்றாருன்னா காரணம் சொல்றாரு, பிஜேபி நிலையான சீர்திருத்தம் எல்லாம் கொண்டாந்துருக்கு. சரி, அது மட்டும் இல்லாம வலுவான பொருளாதார திறனை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அது 2030ல 3வது பொருளாதாரமா உலகத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அதை வச்சு இப்ப 5 உலகத்துல 3வது பொருளாதாரமா வரலாம், இல்லன்னு சொல்லல, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கு அடுத்து. ஆனால் இதனுடைய ஜிடிபி என்ன, இதனுடைய பெர் கேபிட்டா இன்கம் என்னன்னு பார்க்கும் பொழுது சர்ரு 127ல நிக்குதுயா. அது அதாவது நிபுணர்கள் சொல்றாங்க அமெரிக்காவுடைய இது ஜிடிபி
கிட்டத்தட்ட 25 ட்ரில்லியன். இந்தியா வந்து 3வது இடத்துக்கு 2030 5 ட்ரில்லியன் வந்துருவோங்கிறாங்க. அப்ப இந்த அமெரிக்கா 5 மடங்கு இருந்தா அப்ப எவ்வளவு மடங்கு இருக்கும்னு நம்ம பார்க்கணும். அது வேறையா? அப்ப இந்த அமெரிக்க நிபுணரான இயான் ஆர்தர் பிரிம்மர் என்ன சொல்லக்கூடியது படி பார்த்தால் என்ன 305 வந்துருவாங்க பாஜக என்பதாக ஒரு குண்டத்துக்கு போட்டாரு. இதனால பாஜக காரங்க மத்தியில பாத்தீங்களா கடைசி நேரம் திருப்ப வந்துருச்சா எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். டெல்லியிலையும் சரி, பீகார்லையும் சரி, அல்லது யூபிலையும் சரி, அல்லது ஹரியானாலையும் சரி, போன முறை நல்ல முழுக்க வந்தவங்க தான் இந்த பாஜக. ஆனா இந்த முறை என்ன சரியுமா என்பதுதானே விவகாரம். அது இவருக்கு அமெரிக்காக்காரருக்கு தெரியுமா நமக்கு தெரியாத. போன முறை எவ்வளவு அதிகபட்சம் வந்துட்டாங்க. ஏன்னா ஹரியானால 10, டெல்லியில 7, அதனால விழுந்துட்டாங்கிற மாதிரி இந்த முறை செய்தி வருது. என்றாலும் இந்த அமெரிக்காக்காரரு என்ன இந்த இயான் இருக்காரு, இயான் ஆர்தர் பிரிம்மர், இவர் ஒன்றும் பிரபலமான மதிப்பீட்டாளரா இதுவரை நமக்கு தென்படவே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. அதனால இவர் இங்கிருந்து உட்காந்துக்கிட்டு என்ன 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அனுப்பி டாக்டர் பட்டம் அமெரிக்காவில் இருந்து ஒரு பல்கலைக்கழகம்னு பேர்ல கொடுப்பாங்களே, அந்த மாதிரி பாத்தியா இல்ல உண்மையாகவே அசஸ்மெண்டா என்பது நமக்கு தெரியாமல் தான் நிற்கிறது என்பதனால் மீண்டும் ஒரு கேள்விக்குறியை உருவாக்கி விட்டது இவருடைய சொல்லு.